25வது ஸ்லோகம். மானாபமானயோஸ்துல்யஹ துல்யோ மித்ராரிபக்ஷயோஹ சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதஸ்ஸ உச்யதே. அர்ஜுனனுடைய கேள்வியில் 3 அம்சங்கள் இருந்தன. குணாதீதனுடைய லட்சணம், குணாதீதனுடைய ஆச்சாரம், குணாதீதன் ஆவதற்கான உபாயம். லக்ஷணத்தை பகவான் மிக சூக்ஷ்மமாக சுருக்கமாக கூறினார். பிரகாசம், பிரவிருத்தி, மோகம் என்ற 3 குணங்களினுடைய தன்மைகள் மனதிற்கு வந்து செல்லும் பொழுது அந்த குணங்களால் தாக்கப்படாமல் சாட்சியாக பார்ப்பவன். சில சமயம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றலாம். சில சமயங்கள் தர்ம அதர்ம விஷயத்தில் சூழ்நிலையை மனது புரிந்து கொள்ளாமல் போகலாம். அதனால் துயரப்படாமல் தாக்கப்படாமல் இந்த புத்தி சில சமயம் சரியான முடிவெடுக்கும், சில சமயம் தவறான முடிவெடுக்கும் என்று தன்னுடைய புத்தியிலேயே ஒரு டிட்டாச்மெண்ட், பற்றின்மை. இப்போ இந்த மோகம் என்பது ஆத்ம அனாத்ம விஷயத்தில் அல்ல, தர்மாதர்ம விவகார விஷயத்தில். அதாவது பశ్చాத்தாபம், குற்ற உணர்வு இல்லாமல் அவன் அனைத்தையும் சாட்சியாக பார்ப்பான், மனநிறைவுடன் இருப்பான். பிறகு ஆச்சாரத்தை பற்றி கூறும் பொழுது அவன் தன்னிடத்தில் ஸ்வஸ்தக, தன்னிடத்தில் மகிழ்ந்திருப்பவன் என்ற கருத்தை கூறி மற்றவர்களிடத்தில் சமமான நோக்குடன் இருப்பான். ஜட பொருள்களிடத்தில் சமத்துவத்துடனும் மற்ற உறவுகளிடத்தில் சமமான பாவனையுடன் இருப்பான் என்று கூறினார். அதைத்தான் சென்ற வகுப்பில் பார்த்தோம். கர்மயோக நிலையில் இருக்கின்ற சமத்துவம் வேறு, ஞான நிஷ்டையில் இருக்கின்ற சமத்துவம் வேறு. கர்மயோக நிஷ்டையில் ஒரு பயிற்சியாக மேற்கொள்வோம், இங்கு ஒரு பலனாக நமக்கு வரும். அதனால தான் மௌனத்தையும் 2ஆக சொல்வார்கள். நம்ம பேசணுங்கிற டெண்டன்சி உள்ளே இருக்கும், கஷ்டப்பட்டு பேசாமல் அடக்கி வச்சிருக்கிறது மௌனம். நம்ம மௌன தன்னைக்குத்தான் நம்ம எத்தனை பேர்த்துக்கிட்ட பேசுறதுக்கு பாக்கி இருந்ததோ அதையெல்லாம் நமக்குள்ளேயே பேசியிருப்போம். காரணம் என்ன? உள்ள பேசணுங்கிற தூண்டுதல், ஆளை பிடிச்சு பேசுறதுக்கு பொதுவாக நமக்குள்ளேயே ஒரு ஆளை கற்பனை பண்ணி நம்மளே பேசிகிட்டு இருப்போம். இதுவே ஒரு சாதனை தான். இது சாதனா ரூபமான மௌனம். சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு பலனாக வருவது. என்னுடைய வாய் பேசிக்கொண்டிருந்தாலும் நான் பேசாதவன், நான் அகர்த்தா என்ற புத்தியில் நிலைத்திருத்தல், அதுபோல சமத்துவம். இவன் விஷமமான உலகத்தில், பொருள்களிடத்தில், மனிதர்களிடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதனால் மனம் பாதிக்கப்படாத ஞானத்தினுடைய பலனாக வருவதுதான் சமத்துவம். மான அபமானயோகோ மித்ர அரிபக்ஷயோகோ துல்யக. பகைவன் நண்பன் என்று இவனுக்குள் கிடையாது. இவனை சிலர் நண்பர்களாக பார்க்கிறார்கள், இவனை சிலர் பகைவர்களாக பார்க்கிறார்கள். அவர்களிடத்தில் ஆழ்ந்த மனதில் சமமாக எடுத்துக்கொள்வான். பிறகு யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அது வியாவகாரிக சத்தியம். அந்த விவகாரத்தில் அவன் தெளிவாக இருப்பான். நம்ம ரொம்ப தவறாக நினைப்பது என்னன்னா, ஞானியினுடைய விவகாரம் நார்மலாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம்.
அது தவறு. அவனுடைய விவகாரம் வியாவகாரிக சத்தியத்திற்கு உட்பட்டு இருக்கும். அவனுடைய பாரமார்த்திக ஞானத்தின் துணை கொண்டு அவன் தன்னை பாதுகாப்பானே தவிர விவகாரத்தில் மாற்றம் இருக்காது. பிறகு அடுத்தது பகவான் கூறியது சர்வாரம்ப பரித்யாகி, எல்லா கர்மத்தையும் துறந்தவன். இவனுக்கு அப்படி ஒரு பிராரப்தம் இருந்தால் அவன் சந்நியாச வாழ்க்கையில் இருப்பான். அப்படி இல்லை என்றால் மானசீகமான கர்மத்தை துறக்கின்றான், அல்லது பெரிய பெரிய ப்ராஜெக்ட் அதை துறந்து விட்டு ஷரீர யாத்திரைக்கு தேவையான கர்மத்தை மட்டும் செய்து கொண்டிருப்பான். இந்த மினிமம் லெவலில் வச்சிருப்பான் என்று சொல்லி சக குணாதீதக உச்சியதே, அவன் குணாதீதன் என்று அழைக்கப்படுகின்றான் என்று கூறினார். இனி அடுத்த 2 ஸ்லோகங்களில் 3வது கேள்விக்கான பதில். அர்ஜுனனுடைய 3வது கேள்வி, அவன் எப்படி குணாதீதன் ஆனான், அவன் குணாதீதன்கிற நிலையை எப்படி அடைந்தான். அதாவது குணத்தினால் பந்தப்பட்டிருக்கின்ற ஒருவன் எப்படி குணங்களில் பந்தப்படாமல் அவன் 3 குணங்களையும் கடந்தவன் ஆகின்றான், அது கேள்வி. அதற்கு பதில் 26, 27 கடைசி 2 ஸ்லோகங்கள். 26வது ஸ்லோகம். மாம் ச யோ விபிசாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. குணாதீத உபாயக, 3 குணத்தையும் கடப்பதற்கான மார்க்கம் அல்லது உபாயம். இதில் ஏற்கனவே இந்த கருத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். இருந்தாலும் நம்ம சுருக்கமாக அது முக்கியமாக இருப்பதனால் நம்ம ஞாபகப்படுத்தி கொள்வோம். பகவான் இங்கு என்ன பதில் சொல்லியுள்ளார் என்றால், பகவான் ஏற்கனவே முழு கீதையில் இது சொன்னதனாலையும் இனிமேல் குணத்தின் அடிப்படையில் பல கருத்துக்களை சொல்ல போவதன் காரணத்தினாலும் இங்கு பகவான் சுருக்கமாக பதில் சொல்லி விடுகின்றார். 1 வேர்ட் ஆன்சர் கொடுத்துட்றார். காரணம், இதனுடைய பதிலாக இனி வருகின்ற அத்தியாயங்களிலும் குணத்தை மையமாக கொண்டு சில சாதனைகள் கூறப் போகின்றார். பிறகு ஏற்கனவே இந்த கேள்விக்கு பதில் கூறிய காரணத்தினாலும் பகவான் இங்கு விளக்கமாக கூறவில்லை. இப்போ பகவானுடைய சுருக்கமான பதில் என்னன்னு பார்த்துட்டு நாம் சற்று விளக்கமாக ஏற்கனவே பார்க்க போகிற கருத்தினுடைய சாராம்சத்தை பார்ப்போம். இப்போ பகவான் சுருக்கமாக என்ன சொல்லிவிட்டார்? குணாதீதன் ஆக வேண்டும் என்றால் நீ பக்தி யோகத்தை கடைபிடிக்க வேண்டும். சுருக்கமான பதில், நீ பக்தி யோகத்தை கடைபிடிக்க வேண்டும். அதுதான் பதில். என்ன பதில்? மாம் ச யக அவ்யபிசாரேன பக்தி யோகேன சேவதே. யக எந்த ஒரு சாதகன் பக்தி யோகேன மாம் சேவதே, பக்தி யோகத்தின் மூலமாக என்னை நாடுகின்றானோ வழிபடுகின்றானோ. இப்போ பக்தி யோகத்தின் மூலமாக என்னை யார் நாடுகிறார்களோ, நோக்கி வருகின்றார்களோ, வழிபடுகிறார்களோ, அந்த பக்திக்கு பகவான் கொடுக்கிற ஒரு அடைமொழி அவ்யபிசாரேன. சுருக்கமாக சொன்னோம்னா அவ்யபிசாரேன என்றால் நிஷ்காமதயா, நிஷ்காம பக்தியின் மூலமாக யார் என்னை நாடுகிறார்களோ.
என்னை வழிபடுகின்றார்களோ அவர்கள் குணாதீதனாகின்றார்கள். அதுதான் பதில். வெபிச்சார பக்தி என்றால் பிளவுபட்ட பக்தி. பகவானிடம் கொஞ்சம் அன்பு செலுத்துறது, அதை விட அதிக அன்பு பகவான் என்ன கொடுப்பார் அதில் தான். பல சமயங்களில் யாருமே லக்ஷ்மியை ஃபோட்டோவை வச்சுட்டு பார்க்குறதெல்லாம் அந்த காசு மேலே தான் கண்ணாக இருக்கும். லக்ஷ்மியை மறந்துடுவோம். சில பேர்த்துக்கிட்ட அதில் எத்தனை காசு கீழே விழுகிற மாதிரி இருக்குன்னா கரெக்டாக சொல்லுவார்கள். காரணம் என்ன, அங்கே லக்ஷ்மி என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எதில் உட்கார்ந்துருக்காங்கன்னா தெரியாது. அப்படி பகவான் என்ன கொடுப்பார் அதில் தான் நமக்கு புத்தி இருக்குது. என்ன கிடைக்கும் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த கோயிலுக்கு போனால் இது கிடைக்கும், இந்த கோயிலுக்கு போனால் இது கிடைக்கும், இந்த கோயிலுக்கு போனால் இந்த தோஷம் நீங்கும்னு சொல்லி அந்த பகவானிடமிருந்து கிடைக்கின்ற பொருளில் தான் நமக்கு பக்தி இருக்குது, விருப்பம் இருக்குது, அன்பு இருக்குது. பகவான் ஒரு மீன்ஸ். அதனால தான் சில சமயம் இந்த கோயிலுக்கு போய் செட் ஆகலை, அதனால் கடவுளை மாற்றிக்கிற, இந்த கோயிலுக்கு போகிறேன்னு மாற்றிடுறோம். காரணம் என்ன, லட்சியம்தான் நமக்கு முக்கியம். இப்படி இல்லாமல் பிளவுபடாத என்றால் என்னுடைய லட்சியமும் அதற்கான சாதனையும் ஒன்றாக இருந்தால் அதுதான் பிளவுபடாத பக்தி. இறைவனையே இலக்காக கொண்டு இறைவனையே மார்க்கமாகவும் கொண்டு வழிபடுகின்ற பக்தி. அப்படி அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன என்றால் நிஷ்காம பக்தியின் மூலமாக மாம் என்னை யார் வழிபடுகின்றார்களோ சேவதே. இரண்டாவது வரியில் சக ச ஏதான் குணான் சமதீத்ய, அவன் இந்த 3 குணங்களையும் கடந்து, ஏதான்னா இந்த குணான் 3 சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற 3 குணங்களையும் சமதீத்யன கடந்து பிரம்ம பூயாய கல்பதே, பிரம்மஸ்வரூபமாக இருக்க தகுதியை அடைகின்றான். கல்பதேன ஃபிட், அவன் பொருந்துகின்றான், தகுதியை அடைகின்றான். எதற்கு? பிரம்ம பூயாய, அவனே பிரம்மஸ்வரூபமாக இருக்கும் நிலைக்கு தகுதி அடைகின்றான், அல்லது மோட்சத்துக்கு தகுதி அடைகின்றான், பிரம்மனாக இருக்க தகுதி அடைகின்றான். இப்போ மற்றவங்களெல்லாம் பிரம்மனா இல்லையா என்றால், பிரம்மனா இருந்தும் அந்த பிரம்மன்கிற ஸ்டேட்டஸை அவர்களே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட போய் நீ தான் பரம்பொருள்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன வரும்? கோபந்தான் வரும். ஒரு பொருள் மீது ஒருத்தர் ஆசைப்படுறார், அந்த பொருள் மீது நீ ஏன் ஆசைப்படுற, நீயே அந்த பொருள்னு சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும்? அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வேற நான் வேற, நான் அதை அடையணும். அப்படி நாமே நம்ம பிரம்மன்கிற ஸ்டேட்டஸை ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஆர் நாட் ஃபிட், நமக்கு அதுக்கு யோக்கியதை இல்லை. யாராவது வந்து சொன்னால் அது நமக்கு கோபந்தான் வரும். ஆனால் இந்த குணாதீதன் தான் பிரம்மனாக இருக்கின்ற தகுதியை அடைகின்றான், அல்லது பிரம்மனாக இருக்கின்றான். 3 குணங்களையும் கடந்து பிரம்மனாக இருக்கின்றான். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா பகவான் சுருக்கமாக நிஷ்காம பக்தியின் மூலமாக ஒருவன் குணாதீதன் ஆகின்றான் என்று பர்பஸாக சுருக்கமாக சொல்லிட்டார். ஏன் பகவான் சுருக்கமாக சொன்னார்னா, ஏற்கனவே உபதேசம் பண்ணிட்டார், இனியும் பண்ண போகிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம சுருக்கமாக இந்த விளக்கத்தை பார்ப்போம். இந்த குணாதீதன்கிற நிலையை எப்படி அடைதல், இந்த குணாதீதன்கிற நிலையும் ஸ்தித பிரஜன்கிற நிலையும் பராபக்தன்கிற நிலையும் அல்லது ஜீவன் முக்தன் அல்லது மோட்சத்தை அடைந்தவன், இது எல்லாமே ஒரே ஒரு பொருள்தான். பரம புருஷார்த்தமான வீடு பேரை அடைந்தவனுடைய லட்சணத்தை பார்த்தோம். அதற்கான சாதனை என்ன? இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிற கருத்து ஏற்கனவே பார்த்தது தான்.
இப்போ நம்ம குணத்தின் அடிப்படையிலேயே பார்ப்போம். சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களை பற்றி இந்த அத்தியாயத்தில் இதுவரை பார்த்தோம். உண்மையிலேயே இந்த அத்தியாயம் வரப்போகின்ற 16, 17, 18 என்ற 3 அத்தியாயங்களுக்கு ஒரு ஆதாரம்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்த 15வது அத்தியாயத்தில் மீண்டும் வேறு கோணத்தில் ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்க போகிறார் பகவான். கடைசி 3 அத்தியாயங்களில் பல ஸ்லோகங்களில் குண பரிமாற்றத்தை பற்றிய கருத்தையே பகவான் பேசுகின்றார். பல தத்துவங்களை சத்துவம், ரஜஸ், தமஸ்னு பிரிச்சே பகவான் பேச போகின்றார். அதனால் இந்த அத்தியாயத்தில் குணத்தை பற்றி நம்ம அடைஞ்ச கருத்தை மனசில் நன்கு பதிய வச்சாதான் கடைசி 3 அத்தியாயங்களை நன்கு உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும். இப்போ இனிமேல் வருகின்ற அத்தியாயத்தில் பகவான் எதை மையப்படுத்துகிறார் என்றால், ஒரு மனிதனுடைய லட்சியம் சத்துவ குணத்தை அடைதல். அது பிரதம லட்சியம். ஃபஸ்ட்டு அவனுடைய கோல் என்ன அப்படின்னா, நம்மைய சத்துவ குணத்திற்கு உயர்த்தி கொள்ளுதல். அதுதான் நம்முடைய லட்சியம். முதலில் நம்ம அடைய வேண்டிய எல்லாருக்கும் பொதுவான லட்சியம், நம்ம ஒரு சாத்விக் பர்சன், சத்துவகுண பிரதான மனிதனாக மாறுதல். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நான் சத்துவ குணத்தை பெரிதும் உடையவனாக மாறணும்னு முடிவு பண்ணுனா, அடுத்த கேள்வி, இப்போ நான் எந்த குணத்தில் இருக்கிறேன்? அதான் அடுத்த கேள்வி. இப்போ எந்த குணத்தில் இருக்கிறேன் அப்படின்னா, நமக்கு தோணும் சத்துவ குணத்தை தவிர மீதி 2 குணத்தில் இருக்கிறேன். அதுலேயும் எப்பொழுதெல்லாம் தமோ குணத்தில் இருக்கிறேன், எந்த விஷயத்தில் நான் தமோ குணத்தில் இருக்கிறேன், எந்த ஏரியாவில் நான் தமஸில் இருக்கிறேன், எந்த ஏரியாவில் ரஜஸில் இருக்கிறேன், அதை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஏரியாவுக்கு வரும்போது எனக்கு தமோ குணம் வந்துடுது. ஒருவர் ரொம்ப தெளிவாக அட்லீஸ்ட் ஓப்பனாக சொன்னார், எனக்கு வேதாந்த கிளாஸை கேட்க ஆரம்பித்தா உடனே தூக்கம் வந்துடுது அப்படின்னார். அட்லீஸ்ட் ஓப்பனாவது சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேதாந்த கிளாஸ் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது என்னால் ரஜஸ்லேயோ சத்துவத்திலேயோ இருக்க முடியல, நான் தமஸுக்கு போயிடுறேன். பசங்கள்லாம் சொல்லுவாங்க, இலக்கண வகுப்பு கேட்க ஆரம்பித்தா தூக்கம் வந்துடுது. அதனால தான் அந்த காலத்தில் எல்லாம் இப்போ எப்படின்னு தெரியல, மதியம் 2 மணிக்கு தான் கிராமர் கிளாஸே இருக்கும். காரணம் என்னென்னா, அந்த நேரத்தில் தூக்கமும் வரும், இலக்கண பாடமும் ஓடும். அந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு கால் மேத்ஸு, கிராமர் போன்ற சப்ஜெக்டில் விருப்பம் இருந்தால் மதியம் 2 மணிக்கு எடுத்து படித்தோம்னா அப்படியே அலர்ட் ஆயிடுவோம். காரணம் என்ன? அதில் விருப்பம் இருக்குது. உடனே அந்த ஏரியாவில் நம்ம தமஸில் கிடையாது. அப்படி இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மையே நம்ம பார்த்து, நம்ம மனதை கண்ணாடியில் பார்க்குற மாதிரி பார்த்து, நான் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த குணம் என்னை தூண்டுகிறது, சாப்பிட அமர்ந்த உடனே என்னை எந்த குணம் தூண்டுகிறது, ஒருத்தரிடம் பேசும் பொழுது நான் என்ன குணத்தில் தூண்டுதலுக்கு உட்படுறேன், அல்லது அவர் வந்தால் மட்டும் இவர் ரஜஸாக மாறிடுவார், மற்றவங்கிட்ட சாத்விகமாக இருப்பார். அப்போ யாருடைய ப்ரெசன்ஸில் எனக்கு ரஜோகுணம் தூண்டப்படுது, யாருடைய ப்ரெசன்ஸில் எனக்கு சத்துவ குணம் தூண்டப்படுது அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒவ்வொரு மனிதனிடம் ரிலேட் பண்ணும்போது நான் எந்த குணம் எனக்கு மேலோங்குது. சில பேர் பையனை பார்த்துடனே ரஜஸ் வந்துடும், அடிக்க வேண்டியது, உதைக்க வேண்டியது, திட்ட வேண்டியது. அப்படி அந்தந்த ரோலில் வரும்போது எனக்கு எந்த குணம் பிரதானமாக என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்து, அந்தந்த ரோலில் இருக்கிற குணத்திலிருந்து அடுத்த குணத்திற்கு நாம் முயற்சி செய்து வர வேண்டும். இப்போ சில பேர் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க, பிளேட்டில் சாப்பிட்றதுக்கு அமர்ந்த உடனே அவ்வளோதான், எல்லாம் மறந்துடும், சாஸ்திரமே மறந்துடும். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அல்லது சில பேர் ஃபுட்டில் பர்ஃபெக்ட் டிசிப்ளினாக இருப்பாங்க, பேச்சு மற்றதில் வரும்போது லாஸ்ட். அப்படி நம்முடைய பலகீனம்,
நாம் எந்த பொருளிடத்தில், எந்த மனிதர்களிடத்தில், குறிப்பாக எந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன குணத்தில் நம்ம தூண்டப்படுறோம், இதை நம்ம கண்டுகொண்டு அந்தந்த குணத்திலிருந்து அடுத்த குணத்திற்கு வருவதற்கான சாதனையில் ஈடுபட வேண்டும். இதைத்தான் பகவான் இனிமேல் சொல்ல போகின்றார். நாம் செய்கின்ற தவத்தை மூணாக பிரிக்க போகிறார். நாம் செய்கின்ற யாகங்களை, பூஜைகளை, பிரார்த்தனையை பிரிக்கிறார். அது மட்டுமில்ல, தேவதைகளே பிரிக்கப்படுகிறார்கள். சாத்விகமான தேவதை, ராஜசமான இறைவன், தாமசமான இறைவன். புராணமே அப்படி பிரிக்கப்பட்டுள்ளது. பாகவதம் போன்றதெல்லாம் சாத்விக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம் என்று பகவான் இனிமேல் சாத்விக கர்த்தா, ராஜச கர்த்தா, தாமச கர்த்தா, நாம் அனுபவிக்கிற சுகத்தை மூணாக பிரித்து சொல்ல போகிறார். சாத்விகமான சுகம் எது? ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்து போக போக இன்பத்தை கொடுக்கறது சாத்விக சுகம்னு சொல்ல போகிறார். ஆரம்பத்தில் சுகமாக இருந்து போக போக கஷ்டத்தை கொடுக்கறது ராஜச சுகம். இப்படியெல்லாம் பகவான் குணத்தின் அடிப்படையில் பல தத்துவங்களை பிரிப்பதனுடைய நோக்கம், நீ எதில் மாட்டிட்டு இருக்கன்னு கண்டுபிடிச்சு அடுத்ததுக்கு நீ வர வேண்டும் என்று சொல்ல போகின்றார். அப்போ குணாதீதன்கிற நிலையை அடைய வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு நம்முடைய சாதனை நான் எந்த விஷயத்தில், எந்த குணத்தில் தூண்டப்பட்டவனாக இருக்கின்றேன் அதை கண்டுபிடிச்சு அந்தந்த விஷயத்திலிருந்து வெளிவருவதற்கான சாதனையை நாம் தான் முடிவு பண்ண வேண்டும். என்ன சாதனை, எவ்வளவு நாள் பண்ணணும், எப்படி பண்ணணும், இதெல்லாம் நாம தான் முடிவு பண்ணணும். இதுக்கெல்லாம் கன்சல்டன்ட் எல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் இருக்குது. இதுக்கு நாம தான் கன்சல்டன்ட். ஏன்னா நமக்கு தான் தெரியும். ஒருத்தர் ஒரு கம்பெனியில் அவர் தான் மேனேஜிங் டைரக்டர், அவர் தான் ஃபவுண்டர், அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கார். எனக்கு ஆரம்பத்தில் தெரிஞ்ச பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அந்த பிஸ்னஸை எப்படி பண்ணணும்னு படித்த ஒரு கன்சல்டன்ட்டுக்கிட்ட போய் 10 லட்சம் கொடுத்து அறிவை வாங்குறார். ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியாதான்னு நான் நினச்சா அவர் தெரியாதுங்கிறார். இதிலிருந்து அறிவினுடைய வேல்யூ எவ்வளவுன்னு தெரியுது. பிறகு ஆப்ஜெக்டிவாக அவங்களுக்கு தான் பார்க்க தெரியும். நம்ம அட்டாச்மெண்ட்டோடு பார்ப்போம். அவங்க சொல்கிற அறிவைப்படி இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது கேட்பதற்கு. அப்புறம் கடைசியில் பார்த்தா அது கரெக்ட், அவங்க சொல்கிறது சரி. ஏன்னா நமக்கே தெரியாது. அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எது சரி எது தவறு, எவ்வளவு தூரம் சரி, இதுக்கெல்லாம் முதல்ல அறிவு தேவை. இதுக்கெல்லாம் பிஸ்னஸுக்கு அது இருக்குது. ஆனால் இந்த ஆன்மீக சாதனையில் அப்படி இல்லை, நம்மளே தான் பண்ணணும். அதுக்கு குரு சாஸ்திரம் ஓரளவு தான் உதவி செய்ய முடியும், கொஞ்சம் கைடு பண்ணலாமே தவிர நாமளே தான் உணரணும். இது எப்படின்னா, முன்னாடி உணவை வச்சுட்டு எவ்வளவு சாப்பிட்டா பசி நீங்கும்னு யார்கிட்டையாவது கன்சல்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோமே, அவர் என்ன பண்ணுவார்? அவர் ஹோட்டல் முதலாளியாக இருந்தால் அவர் சொல்லுவார். ஆனால் நமக்கு தான் தெரியும், சுவாத்ம பிரத்யக்ஷம், நமக்கு தெரியும் எவ்வளவு கரெக்டான ஃபுட்டு, எவ்வளவு குறைவு, எவ்வளவு அதிகமான உணவுன்னு சொல்லி. அப்படி இது நம்ம தான் முடிவு பண்ணணும். பகவான் எவ்வளவு தான் சொன்னாலும் நாம நம்மை புரிந்து கொண்டு ஒரு காமன் சென்ஸுடன் நம்ம ஒரு குணத்திலிருந்து அடுத்த குணத்துக்கு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்படி கடைசி 3 அத்தியாயத்தில் பகவான் சொல்ல போவதனால் இந்த இடத்துல சிம்பிளாக பகவான் முடிச்சுட்டார். அதனால் அந்த விளக்கத்தை நம்ம அங்கு பார்ப்போம். அதாவது நம்மை எல்லா விதத்திலும் சத்துவகுண பிரதானியாக இருப்பது தான் நம்முடைய லட்சியம், நம்முடைய சாத்தியம், அல்லது அதற்காகத்தான் நம்ம முயற்சி இருக்க வேண்டும். ஒவ்வொன்றிலையும் பார்க்கணும். இப்போ நான் தமோ குணத்தின் தூண்டுதலில் பேசுகிறேனா, நடந்துக்கிறேனா, சிந்திக்கிறேனா, உணவு உட்கொள்கிறேனா, அல்லது சத்துவமா அல்லது ரஜசா. இனி நம்ம சத்துவ குணத்துக்கு வந்துட்டோம்.
இதில் ரஜோகுணத்தினுடைய தமோ குணத்தினுடைய தூண்டுதல் குறைவாக இருந்தால் போதும், இல்லாமல் இருக்கும்னு நம்ம சொல்லலை. ஏன்னா பகவான் குணாதீதனுக்கே இருக்குன்னு சொல்லிட்டார். 3 குணத்தையும் கடந்தவனுக்கும் கூட சில சமயம் ரஜஸ்னுடைய எஃபெக்ட் தமஸ்னுடைய எஃபெக்ட்னு சொன்னதுக்கப்புறம் 100% எல்லாம் ஃப்ரீடமை பார்க்க முடியாது. அதிகமாக மேக்சிமம் மெஜாரிட்டின்னு சொல்கிறோமே, அப்படி அதிகமாக நம்ம சத்துவ பிரதானம்ங்கிற நிலைக்கு வந்து விட்டால் அதுவே ஒரு விதமான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்கும். இப்போ சாத்விகமான மனிதன் அனுபவிக்கின்ற சுகம் சாத்விகமான அதிக மேலான சுகம். ராஜச தாமச சுகம் எல்லாம் கீழான சுகம். அதாவது பழையதை சாப்பிட்றதுல ஒரு சுகம் இருக்குது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி செஞ்சு வச்ச சாப்பாட்டை சாப்பிட்றதுல ஒரு சுகம் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுலேயும் ஒரு சுகம் இருக்குது. காரணம் என்னென்னா இதில் சுகம் இருக்கிற அளவு தான் மைண்டு முன்னேறி இருக்குது. சாத்விகமான சுகத்தை அனுபவிக்கணும்னா அந்த அளவுக்கு மனது சூக்ஷ்மமாக இருக்கணும். அப்படி எல்லாத்துலேயும் சுகம் இருக்குது. ஆனால் சாத்விக சுகம் உத்தமமான சுகம், மேலான சுகம். இனி அந்த நிலைக்கு வந்ததுக்கப்புறம் 3 குணத்தையும் கடத்தல் என்று வரும்பொழுது சாதனை முற்றிலும் மாறுபடுகிறது. அப்படியே பிளேட் மாறுது. எப்படி பிளேட் மாறுது என்றால், சத்துவ குணத்துக்கு வரும் வரை சாதனை கர்ம பிரதானம். காய்க வாச்சிக்க மானச கர்மத்தினால தான் சத்துவத்துக்கு வர முடியும். அதாவது செயலினால்தான் சத்துவம் வரை குணமாற்றம் நடைபெறும். இதில் செயலின்மை ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சத்துவ குணத்திற்கு வந்ததற்கு பிறகு 3 குணத்தையும் கடத்தல் குணாதீதன்கிற நிலையை நாம் ஞானத்தால் தான் அடைய முடியும். அப்போ கர்ம மார்க்கம் அப்படிங்கிறது சத்துவத்துக்கு வரும் வரை, சத்துவத்திலிருந்து குணங்களை கடத்தல் அப்படிங்கிறது ஞான யோகம். இந்த பக்தி யோகம் கர்ம யோகம், அதாவது செயல் ரூபமான பக்தி யோகம் கர்ம யோகமெல்லாம் சத்துவத்திற்கு வருவதற்கு பிறகு விசார ரூபமான ஞான யோகம் குணங்களை கடப்பதற்கு. அங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த குணம் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களெல்லாம் குணமயம், நான் ஆத்மஸ்வரூபம், இந்த குணங்களினுடைய சாட்சி, மனதிற்கு அப்பாற்பட்டவன், நான் மனது அல்ல என்று மனதிலிருந்து என்னை பிரித்து பார்க்கின்ற பயிற்சி, அது ஞான யோகம். ஆனால் கர்ம யோகம் பக்தி யோகத்தில் இருக்கும் பொழுது நம்ம மனசை பிரித்து பார்க்கக்கூடாது, பிரித்து பார்க்கவும் முடியாது. இப்போ நமக்கு தமோ குண ரஜோகுணம் இருக்குது. அப்போவே நம்ம நாம் வேற மனசு வேற அப்படின்னா பிறகு சத்துவத்துக்கு முயற்சி பண்ண மாட்டோம். காரணம் என்ன, நான் தான் வேற மனசு வேற ஆயிடுச்சு, எனக்கு அப்பாற்பட்டதில் நான் எதுக்கு தலையிடணும்னு விட்டுருவோம். இப்போ அந்த இடத்துல நான் தான் மனம். ஆனால் எனக்கு எப்படிப்பட்ட மனம் தேவை? சாத்விகமான மனதை அடையணும், அது லட்சியம். அப்போ மனதோடு நம்மை பிரித்து பார்க்க மாட்டோம், மனதை ரிஃபைன் பண்ணுறதுல தான் நம்முடைய கவனம் இருக்கும். அப்படி நம்ம ரிஃபைன் பண்ணி சத்துவத்திற்கு வந்ததற்கு பிறகு அடுத்தது நம்ம யோகத்தில் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்தூல உடல் சூக்ஷ்ம உடல் அது நான் அல்ல என்று நம்மை அதிலிருந்து பிரித்து நான் சாட்சி பாவம், நான் சாட்சி சுரூபம் என்று மனதனுடைய செயல் உடலினுடைய நிலையை நம்ம பார்த்து உலகமும் வெறும் தோற்றம் மித்தியா உண்மையல்ல அப்படிங்கிற பயிற்சியில் இருப்போம். இப்போ ஞான யோகத்துக்கு வந்ததற்கு பிறகும் கொஞ்ச நாள் எப்படி நம்முடைய நிலை இருக்கும்னா, எப்படி தமோ குணத்தில் ரஜோ குணத்திலிருந்து சத்துவத்துக்கு வரும் பொழுது அந்த பயிற்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குணத்துக்குள்ளே வர முடியும்.
ஒரே நாளில் தமஸ்லேருந்து சத்துவத்துக்கு வர முடியாது. ஒரு நாளில் 10 மணி நேரம் தமஸில் இருந்தவன் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் 8 மணி நேரம் தமஸில் இருப்பான். 6 மாதத்துக்கு அப்புறம் 6 மணி நேரம் தமஸில் இருப்பான். மீதி ஸ்லிப்பாகி தான் வரும். அதே நிலை தான் ஞான யோகத்தில் ஏற்படும். நம்ம ஞான யோகத்தில் விசாரம் பண்ணுற காலத்திலையும் தூய்மையான சத்துவத்தில் இருக்கும் பொழுது மட்டும் இந்த அறிவு தெளிவாக இருக்கும். நான் வேறு, இந்த குணங்கள் உடல் வேறு. அந்த நேரத்தில் தான் நம்ம ஞான யோகியாக இருப்போம். பிறகு விவகாரம்னு வரும் பொழுது, டிரான்சாக்ஷன்னு வரும் பொழுது நம்ம எரியாமல் நம்முடைய மனம் விவகாரத்துக்குள்ளே இந்த ஞானத்தை இழந்து சாதாரணமாக இருக்கிறவனை போல விவகாரம் பண்ணுவோம். அப்போ அங்கேயும் என்ன நடக்கும்னா, கொஞ்ச நேரம்தான் ஞான யோகத்தில் குணாதீதனாக இருக்க முடியும். மீதி நேரமெல்லாம் மீண்டும் ஏதோ ஒரு குணத்தினுடைய தூண்டுதலில் தான் இருப்போம். கர்த்தா போக்தாவாகத்தான் இருப்போம். இது ஞான யோகத்தினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். சிரவண மனன காலத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நமக்கு தெரியும், சந்தேகம் இல்லாமல் புரிஞ்சிருப்போம். ஆனால் இந்த அறிவில் நிற்கும் சக்தி நமக்கு இருக்காது. அதை இழுக்கிற சம்ஸ்காரங்கள், வாசனைகள் அதெல்லாம் இழுத்து கீழே விட்டுட்ருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம்தான் நிற்க முடியும், அதற்கு மேலே நம்மளால் நிற்க முடியாது. இப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சத்துவத்தில் இருக்கிறதுக்கான சாதனையும் தொடர வேண்டும். காரணம் என்ன? ஞான நிஷ்டைக்கு எனக்கு தகுதி இல்லை. அதனால தான் பகவான் ஞானத்திற்கு தகுதி அடைய சமதமாதிங்கிற இடத்துல சாதன சதுஷ்டய சம்பத்தியில் தமகங்கிற சாதனையை சொன்னார். புலனடக்கம் வேண்டும்னு சொன்னார். பிறகு அதே பகவான் ஞான நிஷ்டை ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணத்திலையும் மீண்டும் தமகங்கிறத சொல்கிறார். ஏன் தமகங்கிற சாதனையை ஞான நிஷ்டைக்கு சொல்கிறார் என்றால், அந்த இடத்துல சில சாதனைகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் என்னன்னா, அந்த ஞானத்தில் நிற்கிற அளவு அந்த கரணம் பக்குவப்படவில்லை. முழுமையாக ஞான நிஷ்டை ஆவதற்கு நான் தயாராகவில்லை. ஆகவே மீண்டும் சாத்விகமான சாதனை அனுஷ்டானங்களை நான் செய்துதான் ஆக வேண்டும். காரணம் என்னன்னா, அப்பொழுதுதான் மனம் உறுதி அடைந்து அந்த ஞானத்தில் நான் நிலை பெற முடியும். அப்படி ஞானயோக காலத்திலும் நம்ம இந்த சாதனைகளை செய்தாக வேண்டும். இப்போ இதை சாஸ்திரத்தில் ஞான கர்ம சமுச்சயம் கூடாதுன்னு ஒரு விசாரம் இருக்குது. அது வேற, இந்த கருத்து வேற. ஞான கர்ம சமுச்சயங்கிற இடத்துல கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு எஜமானனா கர்த்தாவாக இருந்து செயல்படுவதும் உபனிஷத் விசாரம் பண்ணுறதும் சேர்ந்து போகணும்னு பூர்வபக்ஷி சொல்கிறான். அதாவது கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட கர்த்தாங்கிறத ஒரு ஸ்டேட்டஸுடனும், ஏன்னா இவன் என்ன சொல்கிறான், நீ விசாரம் பண்ணும்போதும் கர்த்தா தானேன்னு சொல்கிறான். ரெண்டும் கர்த்தா தானே, ஏன் கர்மகாண்ட கர்த்தாவாக விட்டுட்டு ஞானகாண்ட கர்த்தாவாக இருக்க ஆசைப்படுறேன்னு கேட்குறான். அப்போ சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறோம், நீ அந்த கர்த்தாவாக இருந்தால் இந்த கர்த்தாவாக இருக்க மாட்டே. அதனால் அந்த கர்த்தாவாக விட்டுட்டு விசாரம் பண்ணுற கர்த்தாவாக இரு அப்படின்னு சொல்லி அந்த கர்மத்திலிருந்து விடுதலை அடைய சொல்கிறோம். ஆனால் ஞான யோக்கியதைக்கான சில சாதனைகள் சொல்லப்பட்டிருக்கே, அந்த சாதனை ஞான நிஷ்டை அடையும் வரை செய்தாக வேண்டும். உண்மையில் சொல்லப்போனால் அந்த சாதனையை நம்ம விடக்கூடாது, அது நம்மை விட்டு போக வேண்டும். நம்மளாக விட்டு விடக்கூடாது, அதுவாக நம்மையை விட்டு போகணும். அவசியமில்லை அப்படின்னு விட்டு போகணும். அதனால் இங்கே கருத்து என்னவென்றால், ஞான நிஷ்டை அடையும் வரை மீண்டும் சத்துவ குணத்தில் இருப்பதற்கான சாதனையை செய்து கொண்டு இருக்க வேண்டும். இப்போ ஞான நிஷ்டை அடைஞ்சிட்டா நம்ம ஆரோக்கியமான உணவை சாப்பிடணுமா கூடாதான்னு கேட்டால், சாதகனாக இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டேன், நான் ஞான நிஷ்டை அடைஞ்சிட்டேன் எதை வேணாலும் சாப்பிட்றேன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன?
வியாபகாரிக சத்தியத்தில் இந்த அனாத்மாவுக்கு இந்த உணவு தான் உகந்ததுன்னு இருக்கு. அப்போ அதைத்தான் கொடுத்தாகணும். அதே போல் மனதும் ஒரு உடல், அந்த உடலுக்கு இந்த விஷயத்தை கொடுக்கணும், கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு விவஸ்தை இருக்குது. அந்த நியதியை பின்பற்றி நம்ம என்னைக்கு தர்மவானாக சாதன அனுஷ்டானவானாகத்தான் இருந்தாக வேண்டும். எதுவரைனா இந்த ஞானத்தில் நிற்கும் வரை. இப்படி சொன்ன உடனே நம்ம மனசில் என்ன தோணும்? அப்போ ஞானத்தில் நின்றுட்டா இதையெல்லாம் விட்டுறலாமா அப்படின்னு தோணும். அப்போ சங்கரர் அதற்கு பதில் சொல்கிறார் தன்னுடைய விளக்கத்தில். இவன் ஞான நிஷ்டை அடைந்தவுடன் சில சாதனைகளெல்லாம் இவனுடைய சொரூபமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் மனசை கட்டுப்படுத்த வேண்டாமா, புலனடக்க வேண்டாமான்னா, புலனடக்கமும் மனதடக்கமும் இவனுடைய நேச்சர், இவனுடைய இலக்காக சொரூபமாக மாறிவிடும். இவன் முயற்சி செய்து அதை செய்ய வேண்டாம், நேச்சுரலாக இவனுக்கு வந்துவிடும். அதனால தான் அர்ஜுனன் திரும்ப திரும்ப கேட்குறான், குணாதீதன் ஸ்திதப்பிரக்ஞன் பராபக்தனுடைய ஆச்சாரம் எப்படி இருக்கும், அவனுடைய நடத்தை எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சொரூபமானவன் எப்படி நேச்சுரலாக ஸ்பான்டேனியஸாக தன்னை நடத்தி கொள்வான். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, குணாதீதன் ஆவதற்கு ஞான யோகம் பிரதானமான சாதனையாக இருந்தாலும் செகண்டரி உபகாரமாக மற்ற சாதனைகள், குறிப்பாக சமம் தமம் போன்ற சாதனைகள் இருக்க வேண்டும். இதற்கு முன்னாடி சமதமம் வைராகியம் முதலைகளெல்லாம் பிரதானமாக இருக்கும். ஞான யோகத்தில் இருப்பான், அது இவனுக்கு மன அமைதியை கொடுக்கும், சித்த சுத்தியை கொடுக்கும், ஸ்ரத்தையை வளர்க்கும். அப்படியே போக போக பிளேட் எப்படி மாறும்னா ஞான யோக பிரதானமாக இருக்கும், இதெல்லாம் அவாந்தர சாதனையாக இருக்கும். அப்போ நம்ம எப்படி இப்போ பிரித்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், குணாதீதன்கிற லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் சத்துவ குணத்தை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும். அது தொடர்ந்து இருந்துட்டுருக்கணும். சத்துவ குணத்திற்கு வந்ததற்கு பிறகு நம்முடைய சாதனை ஞான யோகமாக மாற வேண்டும். பிரதானமாக ஞான யோக சாதனையில் ஈடுபட வேண்டும். அந்த ஞான யோக சாதனையில் ஈடுபட்டு ஞான நிஷ்டை வரும் வரை சாதனைகள் தொடர வேண்டும். அதற்கு பிறகு சாதனைகளை விட வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுவதில்லை. அந்த சாதனை உன் சொரூபம் ஆகிவிடும். அதுக்கப்புறம் நீ அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது உன்னுடைய சொரூபம். ஒரு குழந்தை நடந்து பழகும்போது ப்ராக்டிஸ் பண்ணும், டிரைவிங் பண்ணி பழகும்போது ப்ராக்டிஸ் பண்ணுவோம். 5-6 வருஷம் அல்லது 10 வருஷம் டிரைவிங் எல்லாம் நல்லா பண்ணினதுக்கப்புறம் அவர் ப்ராக்டிஸுக்காக டிரைவ் பண்ண வேண்டாம். காரணம் என்ன? அந்த ஸ்கில் அவருக்கு சுபாவமாகி விட்ட. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறேங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. அதுக்கு முன்னாடி அதை தான் பண்ணுறார், ஆனால் ப்ராக்டிஸுங்கிற பேரில் பண்ணினார். இப்போ அது ப்ராக்டிஸாக இல்லை. அப்படி இந்த சாதனைகளெல்லாம், அது தானமாகட்டும் மன்னித்தலாகட்டும், இது போன்ற சாதனைகளெல்லாம் சுரூபமானதற்கு பிறகு அந்த சாதனையை முயற்சியுடன் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. பிறகு அது சுரூபமாக இருக்கும். இந்த ஞான நிஷ்டை அடைந்தவன் சாதகன் அல்ல, அவன்தான் சித்தக சாத்திய புருஷக. அப்போ ஆனால் நம்ம சாதகன்கிற ஒரு ஆட்டிடியூடில் தான் போகணும். இப்படி சொன்ன ஒரு சந்தேகம் வரலாம், என்ன சாதகன்னே நினச்சிட்டு இருந்தா அதுவே ஒரு சாத்திய புருஷனாக நான் இருக்கிறதுக்கு தடையாகலாமே அப்படின்னா, அந்த நிலையை மனது அடைந்தவுடன் நேச்சுரலாக என்ன சாதகங்கிற புத்தி நம்ம விட்டு போயிடும். அதுக்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டாம். காரணம் என்னன்னா, அந்த சாத்தியங்கிற நிலையை நம்ம மனசு அடைஞ்சு அதை அனுபவிக்க ஆரம்பிக்க அது போயிடும். அப்படி போகலின்னா நம்முடைய கடைசி நிதித்தியாசனம் நான் சாதகன் அல்ல,
நான் சாதகனும் அல்ல, எனக்கு லட்சியமும் இல்லை, ஈவன் மோட்சங்கிற லட்சியமும் கிடையாது, நான் அடைய வேண்டியது ஒன்று இல்லை. இதுவும் சில ஸ்லோகங்கள் இருக்குது. இதுவும் ஒரு நிதித்தியாசனம். இந்த நிதித்தியாசனம் ஃபைனல், கடைசி நிதித்தியாசனம். அதனால தான் இது நமக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது ஆரம்ப காலத்தில். ஏன்னா கடைசின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் நான் இப்போ லாஸ்ட்டில் தானே இருக்கிறேன்னு உடனே பின்பற்ற ஆரம்பிச்சிடுவோம். நான் சாதகனும் அல்ல, எனக்கு அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை, நான் எல்லாம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வப்பொழுது நான் ஞானத்தை அடைஞ்சிட்டேங்கிற ஒரு பிரமை ஏற்படும். அதை ஞானாபாசம்னு சொல்லுவோம். ஞானாபாசம்னா ஞானத்தை அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு பிரமை. அதே போல் சாத்தியாபாசம், நான் சாத்தியத்தை அடைஞ்சிட்டேன்னு ஒரு பிரமை. அது தவறு கிடையாது. அது ஒரு பயணத்தின் ஒரு படி. அது எப்படின்னா, தைத்திரிய உபனிஷத்தில் முதல்ல இந்த அன்னமயந்தான் ஆத்மான்னு சாதகனுக்கு அறிமுகப்படுத்தியாச்சு. பிறகு இவன் அன்னமயந்தான் ஆத்மான்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், உடம்பு தான் ஆத்மான்னு. பிறகு அடுத்தது அந்யோந்தர ஆத்மா பிராணமயகன்னு பிராணமயனை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இவனுக்கு பிராணமயந்தான் அன்னமயத்தை விட மேலானது. இந்த உடலுக்கு ஆதாரமாக இருக்கிறது பிராண தத்துவந்தான். பிராணனால் தோன்றி வளர்ந்து பிறகு மடிகிறதுன்னு தெரிஞ்ச உடனே இவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும். என்ன ஒன்றை நெகேட் பண்ணி அடுத்ததுக்கு வந்தாச்சல்ல. அப்போ என்ன மனசில் தோன்றும்? அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டோம். காரணம் என்ன? உன்னை விட்ட உடனே ஆமாம் இவ்வளவு நாளாக தப்பான எண்ணத்தில் இருந்தால் இப்போ சரியான ஞானத்துக்கு வந்துட்டோம்னு தான் தோணும் கொஞ்ச நாள். பிறகு அவனுக்கு அடுத்து மனோமயம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அடுத்தது. அப்படி ஒவ்வொரு புதிய ஸ்டெப்புக்கு வரும்பொழுதும் இதை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வரணும். அப்பொழுது தான் நம்ம ப்ரீவியஸ் முன் இருக்கிறத விட்டுட்டோம்னு அர்த்தம். அப்போ இந்த திருப்தி வர்றதனுடைய அர்த்தம் என்னன்னா, முழுமையானதை அடைஞ்சதுனால வரல, மிக கீழான ஒரு படியை விட்டதுனால வந்த திருப்தி. இதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் சொல்லுவார். ஒரு கிராமத்தில் இருக்கிறவன் ராஜாவை பார்க்க போனான்னா, முதல்ல இருக்கிறவனை பார்த்த உடனே இவன் தான் ராஜான்னு நினச்சிட்டானா. ஏன்னா அந்த தோரணை எல்லாம் பார்த்து உடனே அவன் இவன் இல்லைன்னு அடுத்த ஸ்டெப்புக்கு அனுப்பிச்சான். அதை பார்த்தோன்னே இவன் தான் ராஜான்னு நினச்சானா. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நினச்சி கடைசியில் ராஜாவை பார்த்தோன்னே சந்தேகமே வரலையா, இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டான். அப்படி ஒவ்வொரு கோஷத்துக்குள்ளே நம்ம எரியாமல் போகும் பொழுது அந்த வர்ற சந்தோஷம் முழுமையான பிரம்மத்தை உணர்ந்ததுனால அல்ல, அதற்கு மிக கீழான இருந்ததை விட்டதுனால வர்ற சுகம். இப்படி நம்ம அப்படியே பயணம் போய் கடைசியில் ஸ்வாத்ம பிரத்யக்ஷம், நமக்கு மட்டும் தெரிகிற உண்மை, நம்ம இப்போ தான் உண்மையை உணர்ந்திருக்கிறோம். ஏன்னா நம்மளே பல சமயம் சொல்லுவோம், இப்போ தான் புரிஞ்சதுன்னு 15 வருஷமாக சொல்லிகிட்டு இருப்போம். அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இல்லை, அப்போ இல்லை இப்போ தான். அப்போ யோசிக்க மாட்டோம், இப்போ தான் சொல்கிறோமே, இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ தான்னு சொல்ல போகிறோமா, அப்படியே போயிட்டுருப்போம். பிறகு நமக்கு சந்தேகம் இல்லாமல் புரியும், இப்போ புரிஞ்சது, இனிமேல் புரிகிறதுக்கு ஒன்றும் இல்லை. 16வது அத்தியாயத்தில் பகவான் சொன்னார், எம் லப்துவா ந அபரம் லாபம் மன்னியது. எந்த ஒன்றை அடைந்து மனம் இதற்கு மேலே அடைகிறதுக்கு ஒன்றில்லைன்னு உணருதோ அதுதான் மோட்ச நிலை. அப்படி அந்த மோட்ச நிலைன்னு வர்ற வரைக்கும் நம்ம சாதகன்னு வச்சுருப்போம். பிறகு கடைசியாக வேணால் அந்த சாதகங்கிற புத்தியை நம்ம நீக்கணும். அது நிதித்தியாசனத்தினுடைய லாஸ்ட் போர்ஷன். அப்படி இங்கே பகவான் சிம்பிளாக நிஷ்காம பக்தியினால் இவன் குணாதீதனாகின்றான். பிரம்ம பூயாய கல்பதே, இவன் பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்ற தன்மையை அடைகின்றான் என்று கூறினார். இப்போ ஏற்கனவே இந்த அத்தியாயத்தில் குண நிர்குண சகுண விவேகத்தையும் பகவான் பேசி ஞான யோகத்தையும் பேசியுள்ளார். 13வது அத்தியாயத்திலையும் பேசியுள்ளார். அடுத்து நம்ம பார்க்க போகிற 15வது அத்தியாயத்திலையும் ஞான யோகம் பகவான் பேச போகிறார். பிறகு கடைசி 3 அத்தியாயங்களில் எப்படி நம்மை சத்துவ குணத்துக்கு உயர்த்துதல்
அதுதான் பகவானுடைய சென்ட்ரல் தீம், அதுதான் கடைசி 3 அத்தியாயத்தின் சாராம்சம். அப்படி பகவான் செய்யறதுனால இந்த இடத்துல பகவான் சுருக்கமாக கோரிவிட்டார். பிறகு இங்கே ஒரு வார்த்தையை சொன்னார், பிரம்ம பூயாய கல்பதே, பிரம்மனாக இருக்கின்ற தகுதியை அடைகின்றான்னு. அந்த பிரம்ம பூதம், அந்த பிரம்மத்தை அடுத்த ஸ்லோகத்தில் விளக்குகின்றார். ஆக்சுவலி இந்த ஸ்லோகத்துடன் 3வது கேள்விக்கும் பதில் சொல்லிட்டார். நிஷ்காமமான பக்தியினால் ஒருவன் குணாதீதன் ஆகின்றான்னு சொல்லி, அவ்வளோதான் பதில். அதில் 18வது அத்தியாயத்தில் சங்கரர் ஒரு இடத்துல விளக்கம் சொல்லும் பொழுது பக்தியை 2ஆக பிரிப்பார். கர்ம ரூபமான பக்தி, ஞானமயமான பக்தின்னு சொல்லி. ஒருத்தர் நம்ம கர்ம ரூபமான பக்தினா கர்மயோகம், பக்தி யோகம் இதெல்லாம். ஞான ரூபமான பக்தினா அந்த பகவானை புரிஞ்சுக்கிற முயற்சி செய்கின்ற பக்தி. ஒருவர்கிட்டத்தில் நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாமையே அன்பு செலுத்திட்டு இருப்போம். என்னைக்கு அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோமோ அது ஞான ரூப பக்தின்னு சொல்லுவார். அப்படி இங்கே பொதுவாக பகவான் எல்லாத்துக்கும் பொதுவாக பக்தி நிஷ்காம பக்தின்னு சொல்லிட்டார். நம்ம பிரித்து புரிஞ்சுக்கணும். கர்ம ரூபமாக, யோக ரூபமாக நம்மை பண்படுத்துதல், விசார ரூபமாக புரிந்து கொள்ளுதல். அந்த புரிந்து கொள்வதனுடைய லாஸ்ட் ஸ்டேஜில் தான் சாதனைகள், கர்மத்தை எல்லாம் அதுவும் மனதளவில் விடுறோம். சிலதெல்லாம் உடல் அளவில் நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம். இனி அடுத்த ஸ்லோகத்தில், இந்த அத்தியாயத்தின் இறுதி ஸ்லோகத்தில் பிரம்ம பூயாய, அந்த பிரம்ம தத்துவத்தை பகவான் விளக்கி நிறைவு செய்கின்றார். அடுத்து 27வது ஸ்லோகம். பிரம்மணோ ஹி பிரதிஷ்டாஹம் அம்ருதஸ்ய வ்யயஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ்யைகாந்திகஸ்ய ச. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், பகவத்கீதையில் எங்கெல்லாம் பகவான் நான்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரோ அந்த நான்கிற சொல் இடத்துக்கு இடம் மாறுபடும், பொருள் மாறுபட்டு கொண்டே இருக்கும். 4வது அத்தியாயத்தில் நான் ஒவ்வொரு யுகத்திலும் பிறக்கின்றேன்னு சொல்லும்போது அவதார தத்துவத்தை சொல்கிறார். சில சமயம் கிருஷ்ணன்கிறத சொல்லுவார், சில சமயம் ஈஸ்வரன்கிற அர்த்தத்தில் சொல்லுவார், சில சமயம் நான்கிற சொல் நிர்குண பிரம்மத்தின் அடிப்படையில் சொல்லுவார். அப்படி இந்த இடத்துல பகவான் நான்கிற சொல்ல பயன்படுத்துகிறார், நிர்குண பிரம்மன்கிற அடிப்படையில். பிரம்மணகி அகம் பிரதிஷ்டா, நான் ஆதாரமான தத்துவம், நானே ஆதாரம். நான் யாருக்கு ஆதாரம்? இந்த உலகத்துக்கு ஆதாரம்னு சொல்கிறதுக்கு பதுவாக இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற சகுண பிரம்மத்துக்கு நான் காரணம். இந்த உலகத்துக்கு காரணமாக இருக்கிற பிரம்மத்துக்கு நான் ஆதாரம். பிரம்மணகி அகம் பிரதிஷ்டா. இங்கே பிரம்மணகன சகுண பிரம்மணக அல்லது ஈஸ்வரஸ்ய என்று பொருள். நான் இறைவனுக்கே நான் தான் ஆதாரம். இப்போ நான்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அந்த இறைவன்கிற தத்துவத்திற்குள் இருக்கின்ற அழியாத தத்துவமாக நான் இருக்கின்றேன். இப்போல்லாம் நம்ம ஈஸ்வர லக்ஷணம் ஞாபகத்துக்கு வரணும். நம்ம ஒரு ஈக்குவேஷனை போல் பார்த்துருக்கோம். ஈஸ்வரன் ஈக்குவல் டு பிரம்ம ப்ளஸ் மாயா. பிரம்ம தத்துவமும் மாயா தத்துவமும் சேர்ந்து ஈஸ்வரன்னு பார்த்தோம். அதைத்தான் இங்கே பகவான் ரெஃபர் பண்ணுறார். நான் அந்த பிரம்மன், அந்த ஈஸ்வரனுடைய ஆதாரம். ஏன் அப்படி சொல்கிறார் பகவான்? காரணம், அந்த ஈஸ்வரன்கிற தத்துவத்துக்குள்ளே இரண்டு உள்ளது. ஒன்று பிரம்ம, இனி ஒன்று மாயை.
அந்த மாயை பிரம்மத்தை சார்ந்துள்ளது. அந்த பிரம்மத்தையும் மாயையும் சேர்ந்து பார்க்கும் பொழுது ஈஸ்வரன் ஒரு தத்துவம். அதாவது ஒருவரை பார்த்து தந்தைங்கிற ஸ்டேட்டஸ் எப்போ அவருக்கு கொடுக்குறோம்? அவருடைய மகன்கிற அடிப்படையில் தான் தந்தைங்கிற ஸ்டேட்டஸை கொடுக்குறோம். அவருடைய மகன்கிறத விளக்கி அவருடைய அப்பாங்கிற நோக்கில் அவரை பார்த்தோம்னா அவருக்கு மகன்கிற ஸ்டேட்டஸ் கொடுப்போம். இரண்டையும் நீக்கினோம்னா மனிதன்கிற ஸ்டேட்டஸ் காமனாக நம்ம கொடுப்போம். அப்படி இந்த உலகங்கிற அடிப்படையில் தான் அந்த ஈஸ்வரன் காரணம் ஆகின்றார், அல்லது அந்த பிரம்மன் காரண நிலையை அடைகின்றார். அதனால தான் காரணம் பிரம்ம ஈஸ்வரன்னு சொல்லுவார்கள். ஈஸ்வரனுக்கு இனியொரு லட்சணம் காரணம் பிரம்ம. காரியம் பிரம்ம ஜெகத், அது அடுத்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். காரிய பிரம்மனாக இருக்கிறது இந்த உலகம், காரண பிரம்மனாக இருக்கிறது ஈஸ்வரன். இந்த காரிய காரணத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது நிர்குணம் பிரம்ம. நம்ம இங்கே அந்த வார்த்தையை நல்லா பயன்படுத்தலாம். ஏன்னா இங்கே குண விசாரத்தில் இருக்கிறோம், அதனால் நிர்குணம் பிரம்மன்னு சொல்லலாம். நிர்குணம் அப்படின்னு என்ன? சத்வ ரஜஸ் தமஸ் குணம் அற்ற. இந்த 3 குணமும் மாயையிடம் உள்ளது. இந்த மாயைக்கு அப்பாற்பட்டுள்ள, மாயைக்கு ஆதாரமாக மாயையினால் தாக்கப்படாத பிரம்மன். அதைத்தான் சொல்கிறார், அகம் நான் பிரம்மணக பிரதிஷ்டா. பிறகு என்னுடைய சொரூபம் எப்படிப்பட்டது? அவ்யயஸ்ய அமிர்தஸ்ய ச. அந்த பிரம்மனிடத்தில் 2 இருக்கு, ஒன்று மாயை, இனி ஒன்று பிரம்மன். அந்த பிரம்மனுடைய அம்சம் அமிர்தம் அவ்யயம். அமிர்தம் அப்படின்னா மரணமற்றது, அவ்யயம் என்றால் மாற்றமற்றது. ஏன்னா சிலதெல்லாம் மரணம் இல்லாமல் மாறிக்கொண்டே ரொம்ப வருஷம் இருக்கும். பிரவாக நித்தியம்னு சொல்கிறோம். நதியை பார்க்குறோம், அது ஓடிக்கிட்டே இருக்குது, ஆனால் மாறிக்கொண்டிருந்தாலும் இருந்து கொண்டே இருக்கே. அதனால தானே ஜீவநதின்னெல்லாம் சொல்கிறோம். ஜீவநதினா என்றைக்குமே இருக்குன்னு சொல்கிறோம். அப்படி மாறிக்கொண்டு இருப்பதல்ல, மாறாமல் இருக்கின்ற தத்துவம். அப்படிப்பட்ட பிரம்மனுடைய, ஏன்னா சகுண பிரம்மத்துக்குள்ள மாறாத எப்பொழுதும் இருக்கின்ற ஒரு தத்துவம் இருக்குது, அதற்குத்தான் நான் ஆதாரம். பிறகு மாறிக்கொண்டே இருக்கின்றது என்னன்னா அது மாயை. மாயை உலகமாக மாறும், பிறகு மீண்டும் மாயையாக மாறும். ஆனால் அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய பிரம்மணக அகம் பிரதிஷ்டா. இப்போ நானே அந்த நிர்குண பிரம்ம. இனி 2வது வரியில் சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய, இங்கே என்ன செய்யணும்? அகம் பிரதிஷ்டாங்கிற வார்த்தை எடுத்து போடணும். சாஸ்வதமான தர்மத்திற்கும் நானே பிரதிஷ்டா, நானே ஆதாரம். இங்கே பகவான் 3 தத்துவத்திற்கு நானே ஆதாரம்னு சொல்கிறார். முதல் தத்துவம் சகுண பிரம்மத்துக்கு நான் நிர்குண பிரம்மமாக ஆதாரமாக இருக்கின்றேன். அதோட ஒரு தலைப்பு முடிகிறது. 2வது வரியில் சாஸ்வதமான தர்மத்துக்கு நானே ஆதாரம். அடுத்தது சுகஸ்ய ஐகாந்திகஸ்ய, ஏகாந்தமான சுகத்திற்கும் நானே ஆதாரம். இப்போ இதனுடைய பொருள் என்ன? சாஸ்வதமான தர்மத்திற்கு நான் ஆதாரம், தர்மத்துக்கு நான் தான் ஆதாரம். இந்த ஒரு வார்த்தையை உணர்ந்துட்டா தர்மத்தின் மீதே நமக்கு சந்தேகம் வராது. பல பேர்த்துக்கு தர்மப்படி கொஞ்ச நாள் வாழ்ந்து வந்துட்டு அந்த தர்மத்தின் மீதே சந்தேகம் வந்துடும். அது தர்மப்படி வாழ்ந்தது தப்புன்னு வேற சொல்லுவார்கள். அதாவது நான் ரொம்ப நேர்மையாக வாழ்ந்துட்டேன், அதனுடைய பலன் தான் கஷ்டப்படுறேன், அவன் பொய் சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லி அந்த தர்மத்தின் மீதே சிலருக்கு தர்ம சூக்ஷ்மம் புரியாமல் தர்மப்படி வாழ்ந்துட்டு தர்மத்து மேலே கோபம் வந்துடுது. ஆனால் இங்கே பகவான் சொல்கிறார், சாஸ்வதமான தர்மத்திற்கு நானே ஆதாரம். இதனுடைய உள்பொருள் என்னவென்றால், ஒரு ஜீவன் ஒரு தர்ம காரியம் ஒன்று செய்தால், தர்மப்படி ஒன்று நடந்தால் அதனுடைய பலனை நிச்சயம் அவன் அடைவான்.
இந்த கர்ம வினை வீண் போவதில்லை. நமக்கு எப்போ கடவுள் மீதும் கூட கோபம் வருது, நான் இவ்வளவு பண்ணியும் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் செஞ்ச செயலுக்கான கூலி கிடைக்கல. அப்போ தானே கோபம் வரும். ஒரு கம்பெனி மேலே எம்ப்ளாயர் மேலே எப்போ கோபம் வரும்னா, நான் இவ்வளவு உழைச்ச குறைவாக கொடுத்துட்டீங்க. அதே போல் நான் இவ்வளவு நியாயமாக தர்மமாக வாழ்ந்திருக்கேன், கடவுள் கஷ்டத்து மேலே கஷ்டம் கொடுக்குறார். காரணம் என்ன? அதை புரியல. இங்கே பகவான் சொல்கிறார், ஒவ்வொரு ஜீவனும், குறிப்பாக மனிதன், அவன் செய்கின்ற தர்மத்திற்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது எப்போ எப்படி கிடைக்குங்கிறதெல்லாம் நான் முடிவு பண்ணுறது, நீ முடிவு செய்வதல்ல. இப்போ சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய அகம் பிரதிஷ்டா அப்படின்னா தர்மத்தை வழி நடத்துவது நான் தான். தர்மம் அதற்குரிய செயலை பலனை கொடுக்கும். இனி அடுத்தது அழகான ஒரு பிரதிஷ்டா. சுகஸ்ய ஐகாந்திகஸ்ய. ஏகாந்த சுகம் அப்படிங்கிறது மோக்ஷத்தை குறிக்கின்றது. ஐகாந்திகஸ்ய சுகஸ்யங்கிற பகுதி மோக்ஷம் அல்லது சாத்தியம். அதற்கு நானே பிரதிஷ்டா. மோக்ஷமும் நானாகவே தான் இருக்கின்றேன். அது நானே மோக்ஷஸ்வரூபம்னு சொல்கிறார். அதாவது நம்ம பிரம்மத்தை அடைஞ்சா மோட்சத்தை அடைவோம்னு சொல்கிறோம். அப்போ ஏதோ ரெண்டு இருக்கே, பிரம்மம்னு ஒன்று இருக்குது அடையிறது, அது அடைஞ்சால் மோட்சம் கிடைக்கும். பிரம்மத்தை அடைச்சா மோட்சம் கிடைக்கும்னா உடனே ஒரு கேள்வி கேட்டுடலாம், டைம் கேப் எவ்வளவு அப்படின்னு. நான் பிரம்மத்தை அடைஞ்சிட்டேன், இன்னும் மோட்சத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது கவுண்டரில் பணம் கொடுத்துட்டு டிக்கெட்டு மட்டும் கொடுக்கணுங்கிற மாதிரி. மோட்சத்தை நான் பிரம்மத்தை அடைஞ்சாச்சு, மோட்சத்துக்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு தோணும். இங்கே பகவான் சொல்கிறார், அந்த மோக்ஷமும் பிரம்மனும் நான் தான். நானே மோக்ஷஸ்வரூபமாக இருக்கின்றேன். சுகஸ்ய ஐகாந்திகஸ்யனா ஞான நிஷ்டை அடைந்தவன், அல்லது இந்த அத்தியாயப்படி சொல்லணும்னா குணாதீதன். மனதில் அடைகின்ற ஒரு மோட்சம் இருக்கே, மோட்சங்கிற ஒரு பலன் இருக்கே, அதுவே நான் தான். அதற்கு நான் தான் ஆதாரமாக இருக்கின்றேன். என்னை தவிர்த்து அவன் மோட்சம்னு ஒன்று அடைவது இல்லை. இப்போ மோட்சமும் நானும் ஒன்று தான். அதனால தான் சச்சிதானந்த ஸ்வரூபம்னு பகவானே ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லிடுறோம். இப்போ பகவானை அடைவதும் மோட்சத்தை அடைவதும் ஒன்று தான். அப்படி இரண்டாவது வரியில் பார்த்தா, நானே சாதனையாகவும் நானே சாத்தியமாகவும் இருக்கின்றேன். இங்கே சாஸ்வதஸ்ய தர்மஸ்யங்கிறது சாதனை. நானே சாதனையாக இருக்கேன் அப்படின்னா நீ சாதனையை நம்பிக்கையுடன் செய். நீ செய்கின்ற ஒவ்வொரு சாதனையும் கண்டிப்பாக பலனை கொடுக்கும். சாத்தியமாகவும் நான் இருக்கிறேன். ஏன்னா என்ன அடைஞ்சதுக்கப்புறம் சாதனை வேண்டாம். அப்போ சாதனை பகவான்னு சொன்னால் சாத்தியத்தை அடையும் போது பகவான் போயிடுறாரான்னா அங்கேயும் நான் தான் இருக்கேன். இப்போ சாத்தியமாகவும் நான் இருக்கேன், சாதனையாகவும் நான் இருக்கின்றேன். நீ எப்படி இந்த சாத்தியத்தை அடைந்தாய்? அந்த பிரம்ம ஞானம், அந்த பிரம்மனாகவும் நான் தான் இருக்கேன். ஞானமும் நான், ஞானத்துக்குரிய விஷயமும் நான், ஞானத்துக்கான சாதனையும் நானே. பிறகு அந்த சாத்தியம் ஞான பலனான மோட்சமும் நான் என்று கூறி இந்த அத்தியாயத்தை பகவான் நிறைவு செய்கின்றார். நாமும் நிறைவு செய்வோம். ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே குணத்ரய விபாக யோகோ நாம சதுர்தசோऽध्यायः.